அவர்களுக்கான நிம்மதி அல்லாஹ்வின் நினைவுகளிலும் திக்ர்களிலும் இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து விட்டனர் சகோதரர்களே. அதனால்தான் அல்லாஹு தாலா அடிக்கடி இந்த சமூகம் மறந்து போய்விடக் கூடும் என்பதற்காக ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், இலத்தாரை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ஆண்டவனின் நினைவை விட்டுவிட்டு வேறு எங்கே செல்கிறாய் முட்டாளே என்று அல்லாஹ் கேட்பார். எத்தனை பெரிய உச்சம் சென்றாலும் கிடைக்காத நிம்மதியை சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று மனதார ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு செய்கின்ற அல்லாஹ்வின் திக்ரில் வைத்திருப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார். இந்த திக்ரின் மூலமாக என்னென்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். 10 வகையான பலாபலன்களை உலமாக்கள் எழுதுகின்றனர். அதில் முதலாவது தத்ருதி ஷைத்தான், ஷைத்தானை இந்த திக்ர் விரட்டி ஓட்டுகிறது. காரணம், உலகத்தின் வாழ்க்கையிலே பெரும் பங்கு ஷைத்தானுக்கு கொடுத்து விட்டானேயானால் அவன் உடலும் உள்ளமும் நரகத்திற்குரியதாக மாறிவிடுகிறது.